ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்யலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்யலட்சுமியில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி லெட்டர் படிக்க நம்ம செலியை என்ன பண்ணிட்டாருன்னா 4 லெட்டர் படிக்கல தாத்தா வேணா தாத்தான்னு ஃபீல் பண்ணுறாரு. கடைசியில் ஓப்பன் பண்ணால் என்ன ஆப்பு காத்திருக்கோ தெரியலையே நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே தாத்தா இதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பை நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரத்தை தூக்கி போட்டார். ஐயோ இப்படி ஒரு குண்டக்க மண்டக்கையை தூக்கி என் தலையில் போட்டியா தாத்தான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரா சந்தோஷம் வர்றாரான்னு தெரில. நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. சரி 1 டன் முடிஞ்சிச்சு நீ ஓரமான இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எலியில் படிக்க சொல்கிறாங்க. எலியில் படிக்க சொன்னோன்னே நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாடா, அதுவும் பெரிய டேரக்டாக வருவாடா, உன்னோட அம்மாவை நீ தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே, ஏன் அம்மாவை நான் பார்த்துக்காம எங்கே போயிடுவேன், நீ அம்மாவோட செல்லப்பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்ல பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னவர். இதுக்கப்புறம் நான் உன்ட்ட பேசணும்னா உன் தலையை கோதி விடுவான்டான்றாரு. பேய்ங்கிறாரு அவிங்கிறாரு. விடுங்க தாத்தா இப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இப்படியே 2-4 எபிசோட ஓட்டிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம எலியில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த லெட்டரை யார் எழுதியிருக்காங்க, நம்ம இனியா லட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்க உன் வயசு கோளாறுமா நீ கண்ணா பின்னு யோசிக்கிறமான்னு சொல்லிட்டாங்க. உண்மையே சொல்லிட்டாங்க, நீ ஒரு ஆர்வ கலர்னு எல்லாருக்கும் தெரியும்ப்பா, பக்கத்தில் இருந்தப்ப தாத்தாட்ட பேசாமல் ஃபோனே நோண்டிட்டு இருந்தேன், இப்போ பாரு தாத்தா இல்லைன்னு ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாங்க. விடுங்க பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் இனியா லட்டு குமரி அழுவ, லட்டு கொஞ்சம் கரைஞ்சிட்டு போகுதுப்பா கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அழுதுன்னு சமாதானம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ராதிகா வந்துட்டு போய் கோபியை கூட்டு வரணும்னு நிற்கிறாங்க. ஏன்னா தரையில் மிதக்கிற அளவுக்கு அவர் குடிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அவர் மிரட்டி உருட்டி கூட்டு வந்துட்டாங்க. மறுநாள் விடிதுங்க. விடிஞ்சோடனே எலியில் ஒரு பக்கம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. வீட்டில் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி போகாதுன்னு சொல்ல, பாட்டி பேச்சை கேட்க மாட்டேன் நான் கண்டிப்பாக சாதிப்பேன்ட்டு கிளம்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ